சார், பரந்தூர் விமான நிலையத்தை பற்றி நானும் உங்களிடத்தில் தெரிவிக்க விரும்புகிறேன். பொதுவாக விமான நிலையங்கள் என்பது ஒன்றை உருவாக்குவது என்பது ஒரு நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு மிகுந்த அவசியமான ஒன்று என்பதை யாரும் நாம் மறுத்துவிட முடியாது. ஏன் பரந்தூர் விமான நிலையம் அவசியமாக இருக்கிறது என்றால், நீங்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு நகரங்கள், டெல்லியாக இருந்தாலும், கல்கத்தாவாக இருந்தாலும், மும்பையாக இருந்தாலும், ஹைதராபாத், பெங்களூர் எதை வேணாலும் எடுத்துக்கொள்ளும் போது பார்த்தீங்கன்னா, நம்முடைய இப்போது இருக்கக்கூடிய சென்னை விமான நிலையம் உள்நாட்டு விமான நிலையமாக இருந்தாலும், பன்னாட்டு விமான நிலையமாக இருந்தாலும், அது மிக சிறிய விமான நிலையமாக அது இருக்கிறது. டெல்லியினுடைய ஒரு அளவு எடுத்துக்கிட்டுன்னு பார்த்தீங்கன்னா, ஏறத்தாழ 51,000 ஏக்கர் டெல்லியினுடைய விமான நிலையம். மும்பையில் 1,850 ஏக்கர், ஹைதராபாத்தில் 5,500 ஏக்கர் கிரீன்ஃபீல்டு ஏர்போர்ட், பெங்களூரில் 4,008 ஏக்கர். ஆனால் நம்முடைய சென்னையினுடைய விமான நிலையத்தினுடைய பரப்பளவு மொத்தமாகவே 1,300 ஏக்கர் தான் இருக்கிறது. இந்த அளவில் இது சின்னதாக இருந்தால் கூட பார்த்தீங்கன்னா, ஒரு வருஷத்துக்கு 2 கோடி பேர் இந்த விமான நிலையத்தில் பயணிகளுடைய வருகை வந்து போகிறாங்க. ஒரு நாளைக்கு சராசரியாக நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா 60,000 பேர் பயணிகள் நம்முடைய இப்போ இருக்க விமான நிலையத்தில் பார்க்குறாங்க. இன்றைக்கே இந்த சூழ்நிலைனா, இன்னும் நீங்கள் ஒரு 7 வருஷத்தை பார்த்தீங்கன்னா, இது இன்னைக்கு இந்த 2.2 கோடி வரக்கூடிய இந்த பயணிகள் எண்ணிக்கை என்பது அடுத்து பார்த்தீங்கன்னா 3.5 3.5 கோடியாக அது ஒரு வருடத்திற்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அடுத்த 10 வருஷத்துக்கு நீங்கள் போனீங்கன்னா அதே இது பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ 8 கோடி பயனாளிகள் வருவார்கள் என்று மதிப்பிடப்படுகிறது. இவ்வளவு ஒரு பெரிய எஸ்டிமேட் இருக்கும்போது, சென்னையில் இருக்கக்கூடிய இந்த விமான நிலையத்தை நான் ஏற்கனவே சொன்னேன், வெறும் 1,300 ஏக்கரா இருக்கு. நீங்கள் எவ்வளவுதான் அதை விரிவுபடுத்தினாலும் இந்த பயணிகளுடைய எண்ணிக்கையை முதல்ல அதில் சமாளிக்க முடியாது. தவிர இன்னொன்று பார்த்தீங்கன்னா, சென்னை விமான நிலையத்தை சுற்றி உங்களுக்கே தெரியும், நிறைய வீடுகள், நகர்ப்புறங்கள் உருவாகிடுச்சு. எனவே அவற்றையெல்லாம் நாம் வேற ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்குள்ளே இருக்கக்கூடிய நிலப்பரப்புக்குள்ளே தான் போக முடியுமே ஒழிய, மீனம்பாக்கமோ திரிசூலமோ அல்லது சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளையோ நாம் எந்த வகையிலும் அவருடைய குடியிருப்பு பகுதிகளை நாம் ஏதும் செய்ய முடியாத ஒரு நிலை இருக்கிறது. எனவே பொதுவாக இந்த போக்குவரத்து நெரிசலை குறைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் கிளாம்பாக்கத்தில் ஒரு புதிய பேருந்து நிலையம் நாம் அமைத்திருக்கிறோம். அதே மாதிரி போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருக்கக்கூடிய இடங்களில் வேறு பல நகரங்கள், கல்கத்தா போன்ற நகரங்கள்லாம் முன்னணியில் இருந்தால் கூட நம்மை பொறுத்த மட்டும் நம்ம ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், 31வது இடத்துல இருக்கும். அது நமக்கு ஒரு சிறு ஆறுதலாக இருந்தாலும் கூட எதிர்காலத்தில் போக்குவரத்து நெரிசல்கள் மிக அதிகமாக வரும். அதனால நம்ம பேசிக்காக நம்முடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், உள்கட்டமைப்பை மேம்படுத்துவது கழகாட்சியினுடைய மிக முக்கியமாக நோக்கமாக இருக்கிறது. ஒரு நாட்டினுடைய மாநிலத்துடைய உள்கட்டமைப்பு பெருசாக வருகிற போதுதான் அது பொருளாதாரமாக இருந்தாலும் சரி, சுற்றுலாவாக இருந்தாலும் சரி, தொழிலாக இருந்தாலும் அதை ஒரு அபிவிருத்திக்கு கொண்டு வரும். எனவே உள்கட்டமைப்புக்கும் வளர்ச்சிக்குமான ஒரு பிணைப்பை நாங்கள் நன்றாக உணர்ந்திருக்கக்கூடிய காரணத்தினால்தான் மெட்ரோ ரயில் போன்றிருக்கக்கூடிய திட்டங்களாக இருந்தாலும் அவற்றையெல்லாம் செயல்படுத்துவதை நாம் இன்றைக்கு முனைப்பு காட்டுகிறோம். டைடல் பார்க்கு, கத்திப்பாரா ஜங்ஷனு, இந்த மாதிரியான உள்கட்டமைப்பு வசதிகளை நம்ம கொண்டு வருவது தான் மிக முக்கியம். தொலைநோக்கு சிந்தனையோடு டைடல் பார்க்கை கலைஞர் அவர்கள் 90களினுடைய துவக்கத்திலே அவர்கள் உருவாக்கினார்கள். அது ஏறத்தாழ பார்த்தீங்கன்னா ஒரு தகவல் தொழில்நுட்ப புரட்சிக்கு இன்றைக்கு வழிவகுத்தது. அதுபோலத்தான் இந்த பரந்தூர் விமான நிலையம் என்பது இன்னொரு பெரிய தொழில் புரட்சிக்கு அது ஒரு பெரிய அடிகோலாக வரக்கூடிய காலங்களில் அமைஞ்சிருக்கும். இது பயணிகளுடைய இந்த போக்குவரத்தை மட்டும் நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி அதனுடைய டென்சிட்டி, அந்த டிராவலர்ஸ் டென்சிட்டி மட்டும் இல்லாமல் பேசஞ்சர்ஸ் டென்சிட்டியை தாண்டி தொழில், வர்த்தகம் போன்ற இருக்கக்கூடிய கட்டமைப்புகள், வளர்ச்சியை அதை உறுதி செய்வதற்கு இந்த விமான நிலையம் வேண்டியிருக்கிறது என்பதை நான் சொல்வேன். அதான் நாளைக்கு விஜய் போறது யார் வேணாலும் போகலாம் சார். ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் யார் வேண்டுமானாலும் போய் பொதுமக்களை சந்திப்பதெல்லாம். ஆனால் சந்திக்கின்ற போது அவர்களிடத்திலேயான குறைகளை கேட்டு அதை அரசினுடைய கவனத்திற்கு முறையாக கொண்டு வந்தால் நிச்சயமாக அந்த குறைகள் என்னவாக இருக்கும் என்பதை அரசும் நிச்சயமாக அவர்கள் ஆராயும். அவர் அங்கே செல்வதற்கு அனுமதியும் வழங்கப்பட்டிருக்கிறது. எந்த அரசியல் கட்சியினுடைய தலைவராக இருந்தாலும் அது பொருந்தும் என்பதை நான் இங்கே தெரிவிக்க விரும்புகிறேன். எனவே இந்த பரந்தூர் விமான நிலையம் என்பது நம்ம நிச்சயமாக எல்லா விதத்திலும் ஒரு தேவையான விமான நிலையமாக அது இருக்கிறது என்பதை நான் சொல்வேன். இந்த விமான நிலையத்திற்கு தேவையான நிலங்களை கையகப்படுத்தக்கூடிய நடவடிக்கைகளை, அது பட்டா நிலங்களாக இருந்தாலும் அதே போல நம்முடைய அரசினுடைய புறம்போக்கு நிலங்களை கையகப்படுத்தக்கூடிய நடவடிக்கைகளை அரசு மேற்கொண்டிருக்கிறது. அங்கே இருக்கக்கூடிய மக்கள், அந்த மக்களுக்கு பாதிக்காத வகையிலே மறு குடியமர்வை செய்வதற்கான நடவடிக்கைகள் அதையும் அரசாங்கம் இன்றைக்கு மேற்கொண்டிருக்கிறது.
ஏன்னா நான் ஏற்கனவே சொன்னது வளர்ச்சி ஒரு புறம் இருந்தாலும் கூட மக்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படக்கூடாது என்பதிலே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கவனமாக இருக்கிறார்கள். எனவே இந்த கிராமங்களில் பாதிப்படையக்கூடிய மக்களுக்கு சந்தை மதிப்பை விட அதிகமான ஒரு தொகை இழப்பீட்டுத் தொகை வழங்கினாலும் கூட அவருடைய மறு குடியமர்விலே அவர்களுக்கு வேண்டிய வாழ்வாதார வசதிகளை உருவாக்குவதிலே அரசாங்கம் அதில் மிகுந்த முனைப்பாக இருக்கிறது. அதேபோல் அங்கு இருக்கக்கூடிய நீர்நிலைகள், அந்த நீர்நிலைகளையும் எந்த அளவிலே நாம் சீர் செய்ய முடியும், காப்பாற்ற முடியும் என்பதற்காக ஒரு உயர்மட்ட குழு அமைந்து அந்த நீர் மேலாண்மை செய்வதற்கு அந்த குழு தன்னுடைய பரிந்துரைகளை அளித்திருக்கிறது. அதை செயல்படுத்துவதற்காக ஒரு நிறுவனம் இப்போது அவங்க என்கேஜ் பண்ணியிருக்காங்க. அதோடு நம்முடைய நீர்வளத்துறையும் இணைந்து அந்த நடவடிக்கைகளை இப்போது மேற்கொண்டிருக்கிறோம். எனவே அந்த திட்டம் வருவது என்பது நம்முடைய ஒட்டுமொத்த பொருளாதாரத்திற்கும் மிக முக்கியமான ஒரு திட்டமாக இருக்கிறது என்பதையும் நான் இந்த செய்தியாளருடைய சந்திப்பின் வாயிலாக நான் தெரிவிக்க விரும்புகிறேன். இல்ல சார், இதுல வந்து நம்ம பிபிபி மாடல்ல போலாம்னு ஒரு இது இருக்கு சார். அதுக்கான ஏற்கனவே நம்ம அதுக்கான இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இதை எந்த வகையில் செயல்படுத்தலாம் என்பதை குறித்து அரசாங்கம் பரிசீலித்துக் கொண்டிருக்கு. இப்பதான் இதனுடைய பூர்வாங்க நடவடிக்கைகளை நம்ம எடுத்துட்டு இருக்கோம். எந்த மாதிரி இந்த திட்டங்களை நம்ம செயல்படுத்த முடியும் என்பதை குறித்து அரசினுடைய தொழில்துறையினுடைய கவனத்திலே அது இருக்கிறது. இல்ல, அவங்க வந்து ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம். அது அவங்க லேண்ட் கொடுக்கறதுல அவங்களுக்கான சில கன்சர்ன்ஸ் அதை சொல்லியிருக்கிறாங்க. அந்த கண்டிஷனோடு அவங்க போகும்போது பல இடங்கள் இப்போ கோயம்புத்தூர்லாம் நம்ம லேண்ட் அக்விசிஷன் போயிட்டதுக்கப்புறம் அது மேலும் விரிவுபடுத்த முடியாத ஒரு நிலை வந்தது. எனவே ஒன்றிய அரசினுடைய விமான போக்குவரத்து துறையோடு நாம் அதை பேசியிருக்கிறோம். அது நம்மளோட டிஸ்கஸ் பண்ணி செய்யுங்கன்னு அவங்ககிட்ட நம்ம சொல்லியிருக்கோம். தொடர்ந்து மத்திய அரசு நிதி தராத பட்சத்தில் நம்மளால இதை சஸ்டைன் பண்ண முடியும், அந்த கடனை சஸ்டைன் பண்ண முடியும். இன்னும் another 4-5 இயர்ஸ்க்கு நம்மள்ட்ட வரக்கூடிய நிதி வராது. உங்களுடைய அந்த வரக்கூடிய அரசாங்கத்தினுடைய பினான்சியல் ப்ரூடன்ஸ் சார்ந்திருக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம ரொம்ப ப்ரூடண்டா இருக்கிறதுனால தான் இந்த நிதி நிலைமை இவ்வளவு நெருக்கடியான ஒரு நிலைமை இருக்கிற போது கூட கடனை நாம் கட்டுக்குள்ள வைத்திருக்கிறோம். நாம் அதிகமாக கடன் வாங்கலாம் என்று நிதிக்குழு நமக்கு அந்த ஒரு லிவரேஜ் கொடுத்திருந்தாலும் கூட நம்மளுடைய நிதி மேலாண்மையினுடைய காரணமாக நாம் வந்து மிக சிறப்பாக அதை கையாண்டக்கூடிய காரணத்தால் தான் அந்த மேக்சிமம் லிமிட்டுக்கு போகாமல் நம்ம அவங்க சொல்லியிருக்க பிரிஸ்கிரைப்டு லிமிட்டை விட குறைவாகவே நாம் கடன் வாங்கிட்டு இருக்கிறோம். எனவே எதிர்காலத்தில் வரக்கூடியதை ஒரு திறமையான நிதி நிர்வாகத்தின் மூலமாக, நிதி நுட்பத்தின் மூலமாக நம்ம செய்ய முடியும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி புதிய உத்திகளை நம்ம கையாளணும். இப்போ பப்ளிக் ஃபண்ட் ட்ராக்கிங் சிஸ்டம்னு ஒன்று பண்ணுறோம். ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு எந்த நேரத்தில் நீங்கள் பணம் விடுவிக்கணும் என்பதை நீங்கள் உறுதி செய்து கொள்வீர்கள் என்று சொன்னால் தேவையற்ற வட்டி செலவுகளை உங்களால் குறைக்க முடியும். இது போன்ற ஒரு அரசினுடைய தொடர் சஸ்டைன்ட் எஃபோர்ட்ஸ் இருந்தது என்று சொன்னால் நிச்சயமாக அவற்றையெல்லாம் நாம் சமாளிக்கக்கூடிய ஒரு நிலையிலே அரசினுடைய நிதித்துறை இருக்கு. கிருஷ்ணகிரி ஓசூர் விமான நிலையத்தை அவங்க இப்போ கொடுத்துருக்கிறதுக்கான சைட் பார்த்துட்டு இருக்காங்க. அது ஏற்கனவே சொல்லியிருப்பதை போல நல்ல முன்னேற்றம் அதில் வந்திருக்கிறது. ஓசூர் ஒரு வளர்ந்து வரக்கூடிய மிகப்பெரிய நகரமாக இருக்கிறது. பெங்களூரை ஒட்டி அது இருக்கக்கூடிய காரணத்தினால மிகப்பெரிய அதுக்கு தொழில் வளர்ச்சி. இன்றைக்கு நீங்க பாத்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இவி எலக்ட்ரிக் வெஹிக்கிள் மேனுஃபேக்சரிங்ல போகக்கூடிய ஒரு பெரிய ஹப்பாக அது உருவாகி கொண்டு வந்திருக்கிறது. ஏகப்பட்ட பல்லாயிரக்கணக்கான பெண்களுக்கு வேலை வாய்ப்புகள் அங்கே உருவாகிறது. எனவே அதை மையப்படுத்தி ஒரு விமான நிலையம் வருவது ஒன்று பெங்களூருடைய நெரிசலையும் குறைக்கும், நம்மளுடைய தொழில் வளர்ச்சிக்கும் அது பெரிய அளவில் உதவி. அங்கே மக்கள் எதுவும் எதிர்ப்பு எதுவும் சொல்ல சார். ஏன் சார் உங்களுக்கு ஆசையா இருக்கு? அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார். பர்னிச்சர் பார்க்குக்கான நிலம் ஒதுக்கப்பட்டிருக்கு. 2-3 கம்பெனிகள் வந்து அதில் இன்ட்ரெஸ்ட் காமிச்சிருக்காங்க. இதுக்கு நடுவில் வந்து இப்போ ஒரு புதிய கார் தொழிற்சாலை ஒன்று அங்கே அமைப்பதற்கு அந்த நிலங்கள் அங்கே சிப்காட்டில் எடுத்துட்டு இருக்கிறாங்க. இப்போ தென்மண்டலங்களில் வரக்கூடிய தொழில் முதலீடுகளை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த புதிய ஹைட்ரஜன் சார்ந்து இருக்கக்கூடிய நம்முடைய எரிசக்தியை உருவாக்குவதற்கு நம்ம பார்த்துருக்கோம். சூரிய வெளி மின்சாரத்தை உருவாக்குவதற்கு நம்ம பெரிய ஹப்பா அங்கே வந்துட்டு இருக்கு. அங்கே